வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜென்ம பந்தமடி. இது அத்தியாயம் 7. பூந்தளிர் கிராமமே பரபரப்பாக இருந்தது. வரிசையாக 6-7 கார்கள் வந்து அணிவகுத்து நின்றன. நடுநாயகமாக வந்து நின்ற சைரன் வைத்த காரின் கதவை பவ்யமாக திறந்து விட்டான் ஒருவன். உள்ளிருந்து மாவட்ட ஆட்சியர் இறங்கினார். இவரு நம்ம மாவட்ட கலெக்டர் தானே? மக்களுக்குள் சலசலப்பு எழ வேதாச்சலம் ஓடி சென்று வரவேற்றார். வணக்கம் ஐயா, எங்க கிராமத்துக்கு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மக்கள் அனைவரும் கூறிய வணக்கங்களை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டவர் பேச ஆரம்பித்தார். ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். உங்கள் கிராமத்துக்கு அரசாங்கம் சார்பாக பள்ளிக்கூடம் கட்டித்தர சொல்லி ஆணை வந்திருக்கு. இனி நீங்கள் படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு மலையை சுற்றி கீழே டவுனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கிராமத்திலேயே பள்ளிக்கூடம் வரப்போகுது. அவர் கூறி முடிக்க மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்தனர். ரொம்ப நன்றிங்க ஐயா. அனைவரின் சார்பாக வேதாச்சலம் நன்றி கூறினார். உங்கள் கிராமத்துக்கு ஸ்கூல் வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது மிஸ்டர் சிம்மவிஷ்ணு தான். அவருடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அமைச்சர்லேருந்து கலெக்டர் வரைக்கும் பேசினது அவர்தான். நன்றி சொல்லணும்னா அவருக்கு சொல்லுங்க. அனைவருக்கும் இந்த விஷயம் புதிது. அனைவரும் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து சிம்மவிஷ்ணுவை நோக்கினர். தம்பி, எங்கள் கிராமத்துக்கு தொழிற்சாலை கட்ட வந்ததுனால உங்களை பற்றி தவறாக நினச்சிட்டு இருந்தோம். எங்களை மன்னிச்சிடுங்க தம்பி. எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. வேதாச்சலம் நன்றி பெருக்குடன் கைகூப்ப, என்னங்க நீங்கள் ஸ்டெப் எடுத்தது தான் நான். மற்றபடி இதை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வர்றது அரசாங்கத்தோட கையில் தான் எல்லாமே இருக்குது. பணிவாக மறுத்தான் அவன். சிம்மவிஷ்ணுவும் அர்ஜுனும் கட்டிட வேலை நடக்கும் இடத்தில் நின்று கொண்டிருந்தனர். என்னடா பட்சி உன்னை நோக்கி வருது? தூரத்தில் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த மதுரையாழினியை சுட்டிக்காட்டி வினவினான் அர்ஜுன். ஒழுங்கா பேசுடா, அது என்ன பட்சி அது இதுன்னுட்டு. அதட்டியவனின் பார்வை தூரத்தில் வருபவளை மயிலிறகாய் வருடியது. ஸோ என்னடா மச்சான் நடக்குது? என் பின்னாடி இளையராஜா மியூசிக் வாசிக்கிறாரு. அப்படியே 4-5 பெண்கள் வெள்ளை ட்ரெஸ்ஸோட டான்ஸ் ஆடுறாங்க. குறும்புடன் பதில் கூறினான் சிம்மவிஷ்ணு. அப்போ விழுந்துட்டேன்னு சொல்லு. அர்ஜுன் கலாய்த்து கொண்டிருக்கும் போதே அவள் அவர்களை நெருங்கிவிட்டாள். வந்தவள் சிம்மவிஷ்ணுவை நோக்கியபடி ஹாய் என்றாள் தடுமாற்றத்துடன். ஹாய். அவனுக்குள்ளும் சிறு தடுமாற்றம். அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் அவள் தாவணி நுனியை பிடித்து திருகிக் கொண்டிருக்க அவனோ ரசனையுடன் அவளையே பார்த்திருந்தான். இருவரையும் கவனித்த அர்ஜுன் குறுக்கே புகுந்தான். ஏங்க மதுரா, இவன் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக உங்கள் கிராமத்துக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போத்தான் முதல் முறையாக 2 பேரும் சந்திக்கிற மாதிரி ஹாய் சொல்கிறீங்க. வினவிய அர்ஜுனை கொலைவெறியுடன் முறைத்தான் சிம்மவிஷ்ணு. அர்ஜுன், இங்கேதான் இருக்கிறியா? உன்னை அவன் ஆரம்பிக்க, என்னடா இன்ஜினியர் கூப்பிட்டாருன்னு சொல்ல போறியா என்றான் பட்டென்று. இல்லடா, மேஸ்திரி கூப்பிட்டாரு, என்னன்னு போய் பாரு. சிம்மவிஷ்ணு கூற கழுக்கென்று சிரித்தாள் மதுரா. இருவரையும் பார்த்து முறைத்தவன் வாய்க்குள் எதையோ முணுமுணுத்தபடியே அங்கிருந்து அகன்றான். அங்கு வேலை செய்பவர்களின் பார்வை ஆர்வத்துடன் தங்கள் மீது படிவதை கவனித்த யாழினி, அங்கே நடந்துக்கிட்டே பேசலாமா என்று வினவினாள். இருபுறமும் பெரிய பெரிய மரங்கள் சூழ்ந்திருந்த ஒற்றையடி பாதையின் நடுவே இருவரும் நடந்து கொண்டிருந்தனர். வெள்ளை நிற பாவாடையும் ஆகாய வண்ண தாவணியும் அணிந்திருந்தாள். வழக்கம் போல் இடையை தாண்டி முழங்கால்களை தொட்டு கொண்டிருந்த கூந்தல் அவளது நடைக்கு ஏற்ப அபிநயித்து கொண்டிருந்தது. கழுத்தில் அணிந்திருந்த மெல்லிய செயின், காதில் ஆடிய ஜிமிக்கி, கூர் நாசியில் வீற்றிருந்த சிவப்புக்கள் மூக்குத்தி, இதை தவிர வேறு எந்த ஆபரணமும் அவள் அணியவில்லைதான். ஆனால் அழகுக்கு மட்டும் ஒரு பஞ்சமும் இருக்கவில்லை. பேசலாம் என்று அழைத்துவிட்டு அவள் ஒன்றும் பேசவில்லை. தாவணியின் நுனியை திருகியவாறே நடந்து கொண்டிருந்தாள். இருவரை சுற்றியும் அழகான மௌனம் சிலந்தி வலையாய் அவர்களை வளைத்திருந்தது. கிட்டத்தட்ட காட்டின் உட்பகுதிக்கே வந்திருந்தனர். சுற்றியிருந்த மரங்களைத் தவிர வேறு எதுவும் அவர்களது கண்களுக்கு புலப்படவில்லை. ரொம்ப தேங்க்ஸ். ஒருவாறாக தனது மௌனத்தை உடைத்து பேசிவிட்டாள் அவள். எதுக்கு? எங்கள் கிராமத்துக்கு ஸ்கூல் வர உதவியாக இருந்ததுக்கு. கூறியபடியே ஒரு மரத்தில் சாய்ந்து நின்றாள். ஓ, நான் கூட வேற எதுக்கோன்னு நினைச்சேன். ஒரு மார்க்கமாய் கூறியவனின் பார்வை வெட்கமில்லாமல் அவள் இதழ்களையே மொய்த்தது. எதை நினைச்சிங்க? கேட்டபடியே நிமிர்ந்தவள் அவனது பார்வையை கண்டு கொண்டாள். உடலில் ஓடிய மொத்த இரத்தமும் அவள் முகத்தில் பாய்ந்ததைப் போல் முகம் இரத்த நிறம் கொண்டது. இதழ்களை கடித்தபடி தலை குனிந்து கொண்டாள். தனக்குத்தானே தலையாட்டியபடி அவன் புன்னகைத்து கொண்டான். சிறிது நேர அமைதிக்கு பிறகு அவனே ஆரம்பித்தான். அர்ஜுன் கிட்ட அத்தனை விஷயம் சொல்லியிருக்க, என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலல்ல? அவர் கேட்டாரு, நான் சொன்னேன்.
நான் சொல்ல வர்றதை நீங்கள் எப்போதான் முழுசாக கேட்டீங்க? உண்மைதான் யாழினி. ஒரு பெருமூச்சு அவனிடம். நான் அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாமலா மகாராணி மதுரையாழினி? புருவம் உயர்த்தியவனிடம் ஒரு மர்ம புன்னகை. அவள் பட்டென்று நிமிர்ந்து அவனை நோக்கினாள். அவளது விழிகள் இன்னும் அகலமாக விரிந்து ஆச்சரியத்தை வெளிப்படுத்தின. அவள் முகம் 1000 உணர்வுகளை பிரதிபலித்தன. உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு அதற்கு மேல் வார்த்தைகளே வரவில்லை. கண்களை மூடி திறந்து ஆம் என்று தலையாட்டினான். கடவுளே! அவள் மனம் சந்தோஷத்தில் படபடவென்று அடித்து கொண்டது. அந்த நினைவுகள் எனக்கு மட்டும்தான் தோணுதோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடந்த 4 வருஷமா நான் நானா இல்லை, அந்த கனவுகளில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அவளது குரல் முழுவதும் உணர்ச்சிகளின் தாக்கம். அவளது அருகே நெருங்கி அவள் நெற்றியில் புரண்ட கற்றை கூந்தலை ஒதுக்கிவிட்டவன், உனக்காவது 4 வருஷம். எனக்கு விவரம் தெரிந்த நாள்லேருந்து உன் நினைவுகள்தான். பிஸ்னஸ்னு நான் ஓடிக்கிட்டு இருந்தாலும் மனசோட ஒரு மூலையில் நம்ம கடந்த ஜென்மத்து நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்கும் என்றான் மென் புன்னகையோடு. ஆனால் முதல் முறை பார்த்தப்ப நீங்கள் என்னை தெரிந்த மாதிரியே காட்டிக்கலாம். உன்னை பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு நீ என்னவள்தான்னு. ஆனால் நான் அவசரப்பட விரும்பல. போன ஜென்மத்தில் பண்ணின தப்பை இந்த ஜென்மத்திலேயும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். நீயாக நம் காதலை உணரணும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ள இருந்துச்சு. அவன் கூறவும் அவள் முகம் சுருங்கியது. அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருக்குதா? அவள் அவசரமாக வினவ அவன் யோசனையுடன் அவளை நோக்கினான். மரத்தில் சாய்ந்திருந்தவள் பரபரப்புடன் நிமிர்ந்தாள். விஷ்ணு, ஆதிரனத்தானே நீங்களா கொன்னீங்க? அவரோட எனக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்ததே, நீங்கள் எதுக்காக என்னை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போனீங்க? உங்கள் கையில் இருந்த வாள். ஐயோ! அவள் உடல் அப்பொழுதும் நடுங்கியது. அவளையும் அறியாமல் அவள் ஆதிரனை அத்தான் என்று விழித்தாள். என் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் அவள் நினைவுக்கு வரவில்லையா? ஏனோ அவன் மனம் வேதனையடைந்தது. அவன் பதில் கூறாமல் அமைதியாய் நிற்கவும் அவனை பிடித்து உலுக்கியவள், சொல்லுங்க விஷ்ணு, இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாமல் நான் தினம் தினம் வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்மளுடையது ஜென்ம பந்தம்னு என் மனசு சொல்லுது. ஆனால் ஆதிரனத்தானோட கல்யாணத்துக்கு ஏன் சம்மதித்தோங்கிற கேள்வி என்னை கொல்லுது. எல்லாத்துக்கும் மேலே ஆதிரனத்தான் இறந்து கிடந்தது. கடவுளே, சொல்லுங்க, அவரை நீங்களா கொன்னீங்க? கண்களில் அலைப்புறுதலோடு வினவினாள் அவள். வெறுமையான பார்வையை அவளை நோக்கி செலுத்தியவன், நான் அதை செய்திருப்பேன்னு நீ நம்புறையா? அழுத்தத்துடன் வினவினான். உங்க கையில் இருந்த வாள். அவள் ஏதோ கூற வர கையை உயர்த்தி அவளை தடுத்தவன், எஸ் ஆர் நோ? அவன் பார்வை கூர்மையுடன் அவளை கொத்தி தின்றது. வாளிலிருந்த எஸ் ஆர் நோ? எனக்கு தெரியல. அதற்கு மேல் கூற வந்தவளை போதும் என்று தடுத்தவன், ஸோ இவ்வளவு காலம் என்னை ஒரு கொலைக்காரனாத்தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிற, அப்படித்தானே? அவனது குரலில் தெரிந்த வழி அவளை ஸ்தம்பிக்க செய்தது. இல்ல விஷ்ணு. பதறியபடி அவன் அருகே வந்தவளை, அங்கேயே நில்லுடி, கிட்டே வராதே. சீரிய அவன் குரல் தடுத்தது. ஆதிரன் கூட கல்யாணம் பேசினது வரைக்கும் உனக்கு ஞாபகம் இருக்குது. பட் இந்த சிம்ம விஷ்ணுவோட காதல் உனக்கு ஞாபகம் இல்லை, அப்படித்தானே? அப்படி இல்லைங்க. நீங்கள் என்னை முத்தமிட நெருங்கின கனவு 4 வருஷமாக என் தூக்கத்தை பறிச்சிடுச்சு. 4 வருஷமாக பைத்தியம் மாதிரி அந்த கனவோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதிலேயும் அந்த கண்கள், உங்களுடைய கண்கள், அதில் மின்னின காதல் சூறாவளியாக என் இதயத்தை தாக்கிக்கிட்டு இருக்குது. என்னால் எப்படி உங்கள் காதலை மறக்க முடியும்? அவனுக்கு தன்னை புரிய வைத்துவிடும் பதைபதைப்புடன் அவள் பேசினாள். அப்போ நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சு, அதை சொல்லு. எனக்கு தெரியல. கடந்த காலத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையுடைய நினைவுகள் எனக்கு இல்லைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் உங்களை காதலிக்கிறேன் விஷ்ணு. இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, கடந்த ஜென்மத்திலேயும் உங்களை காதலிச்சேன். அதை என்னால் உணர முடியுது. இனி வர்ற ஜென்மங்களிலேயும் உங்களை காதலிப்பேன். இது சத்தியம். என்னுடைய காதலை தயவு செய்து சந்தேகப்படாதீங்க விஷ்ணு, ப்ளீஸ். அதை என்னால் தாங்கிக்க முடியாது. அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இது சந்தேகமில்லடி, என் மனசுடைய வலி. ஆதிரன் உன்னை பாதித்த அளவுக்கு கூட என் காதல் உன்னை பாதிக்கலையேங்கிற வலி. அவனுடனான திருமணம்ங்கிற செய்தி ஞாபகம் இருக்கிறவளுக்கு திகட்ட திகட்ட நாம் அனுபவித்த காதல் உன் நினைவுகள் இல்லையேங்கிற வேதனை, அவ்வளவுதான். அவனது உதடுகள் விரக்தியாய் ஒரு புன்னகையை சிந்தின. விஷ்ணு. விழிநீர் பெருக அவள் அவனை அழைத்தாள். எனக்கு வலிக்குதுடி. தன் இதயம் இருந்த பகுதியை தொட்டு காண்பித்து வலியுடன் கூறியவன் விடுவிடுவென்று அங்கிருந்து அகன்றான். கடவுளே, என் வாழ்க்கையில் என்னதான் நடந்தது? இவருடைய காதலை என்னால் உணர முடியுது. ஆனால் ஏன் அது என் நினைவுகளுக்கு வரமாட்டேங்குது? அவளால் கதறி துடித்து கண்ணீர் வடிக்கத்தான் முடிந்தது. தொடரும்.